ஐயோ அக்கா, என்னக்கா இது? இன்னைக்கு நீங்க சமைச்ச சாப்பாடு உங்களுக்கே தெரியாம நல்லா வந்துட்ட மாதிரி வாயை பொளந்துக்கிட்டு ஆன்னு பாக்குறீங்க. ஐயோ கோபி செடிடா. நான் மட்டும் என்ன, இது செக்கு, இதுல எள்ள போட்டு அரைச்சி நல்லெண்ணெய் எடுக்கலாம் நான் சொன்னேன். செடிய செடின்னு சொல்லாம தடின்னு சொல்லுவாங்க. ஐயோ கோபி, புளிக்கூண்டு வளராம இந்த செடி ஒரே நாள்ல எவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு பாத்தியா? எப்படிக்கா இது? எல்லாம் பப்படியானதோட பிசிங். ருக்கா, அது பிஸ்ஸிங் இல்லக்கா, பிளஸ்ஸிங். அரசக்க அதுதான் கோபி. இப்பெல்லாம் பல பேருக்கு சாமியார்னாலே வாயில அசிங்க சிம்மா தான் வருது. பப்படியானந்தாவே உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரு யாரு? பக்கத்திலேயே இருக்கிற அந்த பப்படியானந்தவ என்ற அத்தை வந்ததுக்கு அப்புறமா தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பட்டு போன செடிய பட்டுக்குட்டின்னு கொஞ்சி பட்டுன்னு வளர வச்சார் பாரு, அவர் தான் பப்படியானந்தா சுவாமி. நேத்து நைட்டு இந்த விக்கி சார் இங்க வந்தாரு கோபி. வந்து இந்த செடியை கொஞ்சினாரு. அவர் போன 10 மணி நேரத்துல படபடன்னு வளர்ந்துருச்சு. 1 இன்ச்சுக்கு 1 மணி நேரம். எது? 1 மணி நேரத்துக்கு 1 இன்ச்சு. அப்ப 10 மணி நேரத்துக்கு 10 இன்ச்சு வந்துருச்சு. அப்ப கன்ஃபார்ம் விக்கி சார் தான் பப்படியானந்தா சுவாமி. விக்கி சார், பப்படியானந்தா வாழ்க. பப்படியானந்தா 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 வாழ்க. நீ வீட்டுக்கு போறியா? எனக்கு வேலை இருக்கு. எது நான் டெய்லி என்ன பண்றேன்றதை கவனிச்சு கண்டுபிடிக்கிற வேலையா? விக்கி அண்ணா, எப்பவுமே ஏன் நீங்க என்ன தப்பாவே நினைக்கிறீங்க? என்னைக்குடா நீ கரெக்டா நடந்துட்டு இருக்க? சுவாமி, எனக்கு ஒரு டவுட்டுங்க. கேளுங்கள். உலகத்துல எவ்வளோ பேர் உடம்பு இருக்குதுங்க. அதெல்லாம் விட்டு போட்டு வேலை வெட்டியே இல்லாம வெட்டியா சுத்திட்டு இருக்க இந்த விக்கி சார் மேல எதுக்குங்க வந்தீங்க? ஏன் பதில் தெரியலையா? சொல்றேன் கேளு. இந்த பக்கம் வாடா. பெண்ணே, பேரழகே, என்னை தாங்கி நிற்கும் மகானை அவமதியாதே. ஐயோ, வெற்றிடம் என்று ஏதும் இல்லை. வெற்றிடத்தை காற்று நிரப்பும். ருக்கா, சத்தியமா சொல்லுங்க, இவர் சொன்னது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கோபி, பகவான் சொல்றதுன்னா புரியாது கோபி. ஆனா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். பக்கி சார் பப்படியானந்தாவா? நோ, நேவர். ஊர் உலகம் நம்பலாம், ஆனா நான் நம்ப முடியாது. பாம்பின் கால் பாம்பு அறியும், டைனோசர் பல்வலி டைனோசர் அறியும். சார் என்கிட்டயே வா, பாத்துறேன். இந்த சாமி சொன்னனால தானுங்க என்ற ரூம்ல லைட் சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணிட்டு என்ற வீட்டுக்கார வெளியே படுக்க சொல்லிட்டு நான் தனியா உள்ள படுத்து டாப்பெல்லாம் போட்டுக்கிறேனுங்க. அந்த மாதிரி நான் படுத்தாதான் என்ற வீட்டுக்கார மினிஸ்டர் ஆவறேன்னு அந்த சாமி சொல்லியிருக்கிறாருங்க. அப்ப அண்ணன் மந்திரி ஆயிட்டாப்பெல்லாம் நான் தான் பிஏ. இப்ப நான் பார்த்து செய்கா. டேய் கருவாப்பையில, வீடு விட திருடு நீ என்ற வீட்டுக்கார கிட்ட உனக்கு பிஏ வேலை வேணுமா? கம்மன் இருங்கா, அதான் கரெக்டா இருக்கும். பப்படி பப்படி பப்படி, அரசியல் பேசினா தப்படி தப்படி தப்படி. பப்படி பப்படி பப்படி, அரசியல் பேசினா தப்படி தப்படி தப்படி. பக்கி சார், எல்லாம் உன் வேலை தானா? ஏன் கூட விளையாடலாம், பரவாயில்ல. ஆனா என் தாம்பத்திய வாழ்க்கையிலே விளையாடுறியா? விடவே மாட்டேன். பப்படியானந்தா பரமபதி. நாம எல்லாரும் இப்போ பப்படி மந்திரத்தை சொல்லுவோமா? பப்படி 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 பப்படி. நீங்க திரும்ப வந்ததுதான் கரெக்ட் விக்கி. என்னங்கக்கா கரெக்ட்? எலி பொருளை எலி உசுரோடு மாட்டினா கூட அது சாவடிக்காம அதுக்கு சோறெல்லாம் வச்சு என்ற வீட்டுக்காட்டே நான் கொடுத்துருவானுங்கக்கா. அவரும் மனசு கேட்காம ஜோசியர் வீட்லயோ இல்ல உங்க வீட்லயோ விட்டுருவாருங்கக்கா. எங்களை போய் போனது கூட படுக்க சொல்றீங்க, போங்கக்கா. ஓ, அது உங்க வேலை தானா? ஆமாங்க சார். எதிர் வீட்ல எலி விட்ட பாவம் தான் ஏமா உங்களை படுத்துறாக்கும். ஐயோ இல்லைங்க சார். இவ்ளோ இன்னசென்ட்டா இருந்தா எப்படி நட்டு சார்? இன்ஸ்பெக்டர் வந்தா இவங்களே உளறிடுவாங்களே. வந்தா என்னங்கக்கா, நானே வர வச்சு நானே அன்வர் ஆயி சுரேந்திர ஆயிரன்கா. ஏய் ருக்கு, சத்தியமா புரியலடி. விக்கி நீ சொல்லு. அது அப்ரூவ் ஆயிட்டு சரண்டர் ஆயிடுவோம்னு சொல்ல வராங்க. அரசு அதேதானே சார்? பாருங்க விக்கி சார் தான் என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அடியே, ஏய், நான் ஏதாவது கோவப்பட்டனா நீ கோவப்பட்டு என்ன போட்டு தள்ளுறாதீ. அக்கா பாருங்கக்கா. நட்டு சார், விளையாடாம உங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க நட்டு சார். நாங்க காலைல நேரத்தோட வந்துடுறோம். என்னங்கக்கா ஏதோ ரிசப்ஷனுக்கு போயிட்டு காலை முகூர்த்தத்துக்கு வர மாதிரி சொல்றீங்க? வாட் an example. விக்கி குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட் ராகோபி. குட் நைட் ருக்குமேன். சரிங்க சார். டேக் கேர். ஏய், இந்த ஆள் விவஸ்தை கெட்டவனா நம்புறியா? பணத்தை வச்சிருக்கோம், குட் நைட் சொல்லிட்டு போறாரு. சரி, நம்ம கோபியை கீழே தள்ளிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கட்டில வந்து படுத்துப்போம், சரியா?
எனக்கு பார்த்து பண்ணுங்க வலிக்கு போ. அதான் பூரி கட்டில போட்டு கொண்டுட்டியா, அப்புறம் என்ன பார்த்து வச்சு மூடு தள்ளு. ஐயோ பார்த்து பண்ணு. ஐயோ 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 புடியா, புடியா, புடியா. ஐயோ நியாயமா இருக்கு சார். இந்த மாதிரி அமைதியான ஆம்பளைய கொண்டு இருக்காங்க. ஆம்பளை அவ்வளவு தைரியம். காலம் முத்தி போச்சியா? ஆமா சார். ஜி என்ன ஒரே கூட்டம்? நட்டு ஸ்டாக் ஆன ஜட்டி ஃப்ரீயா தரானா? என் சைஸுக்கு தான் பாத்தீங்களா? ஏய் நேத்து நைட்டு இருக்கு நம்ம கோபியை போட்டு அடிச்சே கொண்டுட்டாலாம். ஏன்னு தான் தெரியல. நோ என்ன நடந்திருக்கும்? நேத்து கோபி ஃபுல் தண்ணி, ருக்கா கிட்ட எதனா திமிரா பேசியிருப்பான், அச்சு இருக்கும், பொட்டுன்னு போயிட்டு இருப்பான். ஏய் கோபிக்கு ஆயுசு ரேக கெட்டிடா அப்படின்னு எந்த நாய் சொன்னிச்சு? நம்ம ஜோசி தான் சொன்னாரு. நேத்து வச்ச தண்ணியில ரேகெல்லாம் கரைஞ்சிட்டு இருக்கும் ஜோசியர. எங்க ருக்கு? சொல்லுங்க சார். எங்க எங்க? அதை சொல்லுங்க. சொல்லுங்க. ஆ, நேத்து பார்த்தா அதே ருக்கு தானே, கொலை பண்ணாலே இமேஜ் ஏறிடுதுல. ஆ? ஏனுங்க பாலில் பொறைய ஊத்துருங்க. ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குதுங்க, அதில் தோசையோ இட்லியோ சுட்டு சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஏசியோட ரிமோட் இருக்குல்ல, அது நம்ம கட்டில் கல்ல இருக்குதுங்க. அதானுங்க நம்ம கோபியை கொலை பண்ணி மறைச்சு வச்சிருந்தோம்ல, அங்கே இருக்குதுங்க. ஏண்டி நீ உள்ள போறதுனால நான் வெளியே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ ரிமோட்டை காட்டி கொடுக்குறியா இல்ல என்ன போலீஸ் கிட்ட காட்டி கொடுக்குறியா? ஐயோ இல்லைங்க. ஏம்மா டைம் ஆச்சு, போலாமா? ம் எனக்கு சார் ஜீப் இல்லைங்களா? சீப்பு சர்வீஸ் போயிருக்கு, நம்ம ரிச்சால தான் போறோம். அதுவும் கிடைக்கலாம், நடந்து தான் போறோம். இல்லைங்க. இந்த முதல் மரியாதை படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராதா சத்யராஜே கொண்டு போட்டு மரியாதையை ஜீப்பில் தானே கொண்டு போவாங்க. வர வர கொலை பண்ணுறவங்களுக்கு மரியாதையே இல்லை இல்லைங்க. சாரிம்மா, அடுத்த முறை நீ கொலை பண்ணும்போது நான் கண்டிப்பா சீப்பு கொண்டு வரேன். இப்போ போலாமா? ஓகேங்க சார். நோ நோ என்ன நோ? சார், ருக்கு மேடம் அன்பால மத்தவங்க மனசை கொள்ளடிக்கிற கொள்ளைக்காரியா இருக்கலாமே தவிர கொலைக்காரியா இருக்க முடியாது சார். அவங்களே சொல்றாங்களே சார், அப்ப ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். சார், நான் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்றேன், நம்பிடுவீங்களா நீங்க? என்ன சார் கேனத்தனமா பேசிட்டு இருக்கிய? ஏன் வேலையில குறுக்கிடாதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. புரியுதுங்க சார், உங்கள் சிரமம் என்னன்னு புரியுதுங்க. லட்டன்னா கடைக்கு போயிடுவாரு, அனிதாக்கும் வேலைக்கு போயிடுவாங்க. பாவம் நீங்கள் அடிச்ச விளாட கோபியை கொண்டு போட்டேனுங்க. அரட்டை அடிக்கிற என்னைய நானே ஜெயிலில் போட்டுக்கிறேனுங்க. ருக்கு, நீங்க ஜெயிலுக்கு போய் அவமானப்படக்கூடாதுன்னு நான் பேசுறேன். ஆனா நீங்க அனுதாபப்பட்டு என்ன அவமானப்படுத்துற மாதிரியே பேசுறீங்களே. ருக்கு அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டீங்க? உறுத்தல் தாங்க முடியலங்கக்கா, அதனால தானுங்கக்கா. ஏனுங்கக்கா ஜெயிலில் டிவி இருக்குங்களா? இந்த அன்னக்கோடி லக்ஷ்மி வந்தாச்சு, இந்த டார்லிங் டார்லிங் இந்த சீரியல்லாம் பார்க்கலாங்களா? கவலைப்படாதீங்க ருக்கு, சிட்டிலே பெரிய வக்கீலா பிடிச்சி ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து சொல்லி கேபிள் கனெக்ஷனோட டிவி வைக்க சொல்றேன். ஓகே? என்னம்மா ஜாமீன்ல வெளியே எடுக்கிறத பத்தி பேசுவேன்னு பார்த்தா டிவியை உள்ள வைக்கிறத பத்தி பேசுறியா அனிதா? சார் சும்மா அழாதிய, நட்டு சாரே ஹாப்பியா இருக்காரு. சார், பொண்டாட்டி 7 நாள் ஊருக்கு போனாலே சந்தோஷப்படுறது தமிழர் பண்பாடு சார். 7 வருஷம் போகும்போது அவன் சந்தோஷப்படாம இருந்தாதான் பண்பாட்டு துரோகம் சார். விக்கி பண்பாட பத்தி நீ பேசுறியா? ஐ, இல்ல, படாத பாடு பட போற. ஐயோ, இல்ல.